சபையில வந்து ஓடி கண்ணில் அதை பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு அபிஷேகத்தோட நிரம்பி நான் ஜெபிச்சேன். கர்த்தரை வெளிச்சத்தை தரிசிக்கவே இன்னும் தேவையை வைத்து மகிமை மகத்துவத்தை காணக்கூடிய உன்னதமான வாக்கியத்தை உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவராக தேவனுக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு அப்படியே ஒரு காரணத்தை கொடுப்பாங்க. அதே அபிஷேகம் அதே அபிஷேகம் கஷ்டம் ஒரு விஷயம் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஒரு தெய்வீக முறையை பற்றி கொள்கிறாங்க. ஒரு தெய்வீக முறையை எடுத்துக் கொள்கிறாங்க. தாங்க முடியாத தாங்க முடியாத கருத்தளவு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தருக்கு ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு நிச்சயமாகவே அவர் உனக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து உன்னை மேய்க்கிற தெய்வம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி மற்றவர்களுக்கு தாழ்வானவர் உங்கள் ஆசையோடு அவர்கள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் தயங்குகிறாய்? நீ ஏன் கேளுகிறாய்? என்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று உனக்கு பறைசாற்றின தெய்வம் நிச்சயமாகவே உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் உன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் அது கையிலே ஏற்றிருக்க அவருடைய திருமணம் நடத்துவது என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு உற்சாகம் கருத்து அனைவரும் கர்த்தரை வெளிச்சத்தை தரிசிப்பது உங்களோட விசேஷ அபிஷேகத்தால் கர்த்தருடைய நோக்கு இரண்டு கண்களை பார்த்தேன். அந்த கண்கள் வந்து மூடி கொண்டிருந்தன. அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து இருள் இருந்தது. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வெளிச்சம் பரவியது. அப்புறம் வந்து உங்களுடைய முகத்தை காட்டினாரு. உங்க முகத்துல அந்த வலது பக்கத்துல நல்ல வெளிச்சம் வீசி கொண்டிருந்தது. அடுத்து பிரேமோட முகத்தை இடையிலே ஆண்டவர் காட்டினாரு. நல்ல ப்ளூ கலரா பார்த்தேன். நல்ல அழகான ஒரு எல்லோ கலரா பார்த்தேன். நல்ல விஷயமா இருக்கு. ஒரு கருத்தை கொண்டு பார்ப்போம். இது சொந்த காலமாக வெளிச்சத்து காலத்தை உனக்கு ஊற்றப் போகிறார். இது சொந்த காலம் உனக்கு இல்லை. நான் எதை செய்தாலும் நேர்த்தியாக உனக்கு செய்வதென்றும் நான் எதை செய்தாலும் உனக்கு நன்மையாக செய்வதென்றும் அந்த தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார். என் செலவே நீ ஒருவரும் வெட்டப்பட்டு போக மாட்டாய். நீ ஒருவரும் வெட்டப்பட்டு போக மாட்டாய். ஆண்டவராக பெருமாள் ஆண்டவராக தேவன் உன்னை கடைபிடித்து நடத்த நல்லவராயிருக்கிறேன் என்று ஆண்டவராக தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார். விசுவாசியே நீ கலங்காதே நீ பதறாதே நான் என் பட்சத்தில் இருப்பேன் என்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னை கர்த்தருடைய கரத்தில் பிடிச்சு நடத்துகிற தேவனாய் இருக்கிறார்.
அவருடைய கரத்தை தட்டிவிட்டு வலது பக்கம் இடது பக்கம் இப்ப செய்ய முடியாது என்றும் அவருடைய மகிமைக்குள்ளே நீ பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் உன்னை அவருடைய வலது கரத்தினால் நடத்துவேன் என்றும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சபைக்கும் பெரிய ஒரு நீர்வீழ்ச்சியை வைத்திருக்கிறேன் என்றும் அதனால் அநேக ஜனங்கள் அபிஷேக தங்கிலத்தை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாக்கியத்தையும் ஆண்டவருடைய மகிமையான சீல்கள் மகிமையான இறகுகள் சபையை மூடி இருக்கிறதையும் உனக்கு காண்பித்த தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் இந்த சபையில் இவ்வளவாக ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரங்களை தட்டி ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தருக்கு உனக்கு ஊற்று ஒரு ஃபர்ஸ்ட் தூக்கில எனக்கு முன்னாடி வந்து ஒரு வளைஞ்சு கூட கத்து காமிச்சு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பரிசுத்தாவியான அசைவாடினா சொல்லும்போது என்னோட இடது பக்கத்திலிருந்து ஒரு 2 புறா போடும் செட்டை அடிச்சு பறக்கிறது நானே. அதுக்கப்புறம் ஒரு பிரகாசமான ஒளி வந்து என்னோட 2 கண்ணை அடிச்சுட்டு வீணா போறதை பார்த்தேன். அப்ப எனக்கு அபிஷேகமா இருந்துச்சு. பெரிய தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல ஒரு பக்கம் நிறைய ஆட்டு மந்தைகள், நிறைய பூக்களா இருக்கு. ஒரு சைடு நிறைய மரம், அங்க நிறைய பழங்களை கூடையா பறிச்சு வச்சிருக்காங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய சபையாகிய தோட்டத்துல அநேக ஆட்டு மந்தைகளை கூட்டி சேர்த்து அநேக விசுவாசிகளை சேர்த்து ஒரு மனவாட்டி சபையாக அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் அறுவடை செய்யும்படியாக நல்ல ஒரு திருச்சபையை நமக்கு தருவேன் என்றும் தந்திருக்கிற செவிச்சபையை நான் உறுதியாக்குவேன் என்றும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வார்த்தை தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஒரு கரங்களை தட்டு இவ்வளவாகவே கர்த்தர் நம்ம சபையை திராட்சித்து நம்ம சபையை குணப்படுத்தி நம்ம சபையில் அநேக ஆத்துமாக்களை அவங்க ராஜ்யத்தில் சேர்ப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் ஆள் வந்து சபைக்குள்ள ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வர மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமாட்டு பலிபீடத்துல இருந்து ஒரு வழி பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சபை ஃபுல்லும் மேகமூட்டமா ஆண்டவராகிய தேவன் சபையை மந்தையின் பெருக்கத்தினால் பெருக்கி தருவேன் என்கிற தரிசனத்தை மகன் மூலமாக சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சபையில் மேகம் மூடி இருந்ததை காணக்கூடிய வாக்கியத்தை கிடைத்தது. நிச்சயமாகவே சபையில் கர்த்தருடைய மேக சம்பத்தினார் அவர் பொழிந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்கள் சிறகுக்குள்ளே வைத்து பாதுகாக்கிற தேவன் ஒன்றையும் கர்த்தர் இவ்வளவாகவே பாதுகாப்பேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு உற்சாகம் ஒரு கருத்து பார்த்தோம். அபிஷேகத்தினார் அவங்களுக்கு கொண்டு ஊற்றி ஒரு அபிஷேகத்தை உள்ளாகிறார். உங்களுக்கு சபையை திராட்சை தோட்டமாகவும் அதில் அநேக கனிகளும் அது பயிற்சி செய்வதாகவும் மனவாட்டி சகோதரர்களுக்கும்
அநேக தேவனுக்கு நமக்கு சேர்த்துக் கொள்வதாக பரிசுத்தப்படுகிறார். உனக்கும் இப்பொழுது ஒரு விசேஷ அபிஷேகத்தில் உங்கள் இடத்தை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் இடத்தை உள்ளவராக